இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்றது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். முதல்ல வார்த்தை இருக்கணும். வெற்றி வேணும்னா முதல்ல வார்த்தை இருக்கணும். சுகம் வேணும்னா முதல்ல, அதான் சிம்பிள் தமிழ். நான் ரொம்ப சிம்பிளான ஆள், எனக்கு தெரிஞ்சதே சிம்பிள் தமிழ் தான். நான் வசனத்தெல்லாம் எடுத்து சிம்பிள் தமிழில் மாற்றுறது. ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா அவனுக்கு வழங்க மாட்டேங்குது. பாருங்கள், என்ன ஆதியிலே வார்த்தை இருந்தது? முதல்ல வசனம் இருக்கணும் வாழ்க்கையில். விளங்குது பாருங்கள் க்ளீனா. வெற்றி உண்டாகணும்னா முதல்ல எது இருக்கணும்? வசனம் இருக்கணும். நல்ல ஒளிமயமான ஒரு நல்ல வாழ்க்கை உண்டாகணும்னா முதல்ல என்ன இருக்கணும்? செழிப்பு உண்டாகணும்னா என்ன இருக்கணும்? வியாதியிலேருந்து சுகம் உண்டாகணும்னா என்ன இருக்கணும்? ஹலோ, எல்லாம் காலியாக இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னா முதல்ல என்ன இருக்கணும்? ஒன்றுமே இல்லைன்றதை பற்றி கவலைப்படாதுங்க. வார்த்தை இருக்குதா? வார்த்தை இருந்தது. ஆதியில் வார்த்தை. அப்போ நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை வார்த்தையை கொண்டு ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, எங்கே ஆரம்பிக்கணுங்க? வசனத்தில் ஆரம்பிக்கணும். அப்போ இந்த விசுவாச வாழ்க்கையே, இதனுடைய வெற்றியை எங்கே ஆரம்பிக்கிறது? வசனத்தில் தான் ஆரம்பிக்குது. இதனால தான் வசனத்தை